எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போடு மஜாலாம், பண்டிகையை கொண்டாடுங்களே. எல்லாம் பயங்கரமான ஐபிஎல் ஃபீவர்ல இருப்பீங்க. இந்நேரமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளலாம் எங்க டீம் தான்டா கெத்து, உங்க டீம் வெத்துன்னு சண்டைலாம் ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோல உங்க எல்லாத்தையுமே சில் பண்ற மாதிரி ஒரு டாப் 5 இறங்கி சம்பவம் பண்ற மாதிரியான கிரிக்கெட் கேம்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு கேமும் அந்த மாதிரி வருமானு முடிஞ்ச அளவு புது கேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் இந்த ஒரு லிஸ்ட்டை சிறப்பா ரெடி பண்ணிருக்கேன். சோ யாருக்கெல்லாம் கிரிக்கெட் கேம்ஸ் பிடிக்குமோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யாரு அப்படின்றதையும் மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவரா பேசாம சட்டுப்புட்டுன்னு இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாமா? இந்த லிஸ்ட்ல 5ஆவதா இருக்க கேம் தான் வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஸ் லீக். இந்த கேமோட சைஸ் உங்களுக்கு 142 MB வரும். ப்ரோ என்கிட்ட ஒரு பழைய மொபைல் தான் இருக்கு, அதுல பிளே பண்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் கேம் சொல்லுங்கன்னா கண்டிப்பா இந்த கிரிக்கெட் சாம்பியன்ஸ் லீக் கேம் உங்களுக்கு தான். ஏன்னா இந்த கேம் உங்களுக்கு லோ எண்ட் டிவைஸ்லயும் செம்மையா சப்போர்ட் பண்ணும். இன்னும் எனக்கு இந்த கேம்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த கேம்குள்ள இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பயங்கர சிம்பிளா இருக்கும். பேட்டிங் நின்னா மட்டும் போதுங்க, வர்ற பால் எல்லாத்தையும் 4-6ன்னு தூக்கி அடிச்சு சும்மா பட்டையை கிளப்பலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கண்ட்ரோல்ஸ் பயங்கர சிம்பிளா தான் இந்த கேம்குள்ள இருக்கும். அதனாலேயே இந்த ஒரு கேம்குள்ள உங்களோட கிரிக்கெட் ஸ்கில்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது கூடவே ஓரளவு நல்ல டீசென்டான கேம் பிளே இந்த கேம்குள்ள இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா இந்த கேமோட கிராபிக்ஸ் 142 MBக்கு என்ன கிராபிக்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிராபிக்ஸை இந்த கேம்குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த கேம்லயே உங்களுக்கு நியூவான பேட்டிங் அப்புறம் பவுலிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருந்து நியூ ஸ்டேடியம்ஸ், நியூ லீக்ஸ், நியூ கண்ட்ரீஸ், பிராக்டிஸ் மோட்னு நிறைய விஷயங்கள் கேம்குள்ள இருக்கு. இது கூடவே கேம் மோட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த குயிக் மேட்சஸ், அப்புறம் இந்த சூப்பர் ஓவர், T20 வேர்ல்டு கப், சூப்பர் சேஸ் மாதிரியான கேம் மோட்ஸ் இந்த கேம்குள்ள இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த கேம்குள்ள இந்த பேட்டிங் அப்புறம் பவுலிங் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் ரொம்பவே நேச்சுரலா கொடுத்துருந்தாங்க. அனிமேஷனும் நல்லாவே இருந்துச்சு. உங்ககிட்ட டேட்டா ரொம்பவே கம்மியா இருக்கு, கூடவே ஒரு பழைய மொபைல் தான் இருக்குன்னா இந்த ஒரு வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஸ் லீகை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஒரு சேலஞ்சிங்கான டைம் பாஸ் ஆன கிரிக்கெட் கேம். இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற கேம் தான் ட்ரீம் கிரிக்கெட் 2025. கேமோட சைஸ் உங்களுக்கு 793 MB வரும். ட்ரீம் கிரிக்கெட் இந்த ஒரு பேருக்கு ஏத்த மாதிரி இந்த கேம்குள்ள நீங்க உங்களோட ட்ரீம் டீம் உங்களால ஓனா கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கேம்குள்ள உங்களுக்கு நிறைய ஃபென்டாஸ்டிக்கான பிளேயர் ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கேமை ஆட ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய பிளேயரை வச்சு தான் ஆரம்பிப்பீங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதே மாதிரி இந்த கேம்குள்ள இந்தியன் T20 சீசன் 2025 இது கூடவே அபிஷியலி லைசன்ஸ்டு ட்ரீம் டீம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த KKR அப்புறம் GT மாதிரி நிறைய ஃபாஸ்ட் பேஸ்டான கேம் மோட்ஸ் இந்த கேம்குள்ள கொடுத்துருக்காங்க. உங்களால இந்த ஒரு கேமை சிங்கிள் பிளேயர் அப்புறம் மல்டி பிளேயரா பிளே பண்ணிக்க முடியும். சிங்கிள் பிளேயர் மோட்ல இந்த குயிக் மேட்சஸ் அப்புறம் டோர்னமெண்ட்ஸ், சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். இதுவே மல்டி பிளேயரா பிளே பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களால பிளே பண்ணிக்க முடியும். இது ரீசெண்டா வந்த ஒரு கிரிக்கெட் கேம் தான். கேம்குள்ள அந்த பால் அடிச்சு பறகுறது, பாலோட பிசிக்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீட்டா ரியலா இந்த கேம்குள்ள கொடுத்துருக்காங்க. விஷுவல்ஸும் 3Dல குறை சொல்ற மாதிரி இல்லாம நல்லாவே கொடுத்துருக்காங்க. 400க்கு மேல ரியல் பிளேயர்ஸ் இந்த ஒரு கேம்குள்ள இருக்காங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸை வச்சு உங்களோட ட்ரீம் டீம் உங்களால பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த லீக் எல்லாம் இந்த கேம்குள்ள ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் விளையாட இந்த பேட்டிங் பவுலிங் எல்லாம் உங்களுக்கு கையிலேயே நிற்கும். கேம்ல டெக்னிக் தாங்க மேட்ரு. அதை கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாவே இந்த கேம் உங்களால பிரிச்சு மேய்ஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த கேம்குள்ள பிடிச்ச பிளேயர்ஸ்க்காக காசெல்லாம் இறக்காதீங்க. நீங்க காசு போட்டு பிளேயர்ஸ் வாங்குற அளவுக்கு இந்த கேம் ஒர்த்து கிடையாது. அதே மாதிரி உண்மையை சொல்லணும்னா இந்த கேம் ஆடுறப்போ இந்த கேமோட கேம் பிளே ஒரு மாதிரி நல்லாவே இல்ல, பயங்கர கடுப்பா இருந்துச்சு. அப்படியே 2-3 மேட்ச் போட்டேன், அதுவே எனக்கு பழகிடுச்சு. கேம் பிளே மட்டும் ஆரம்பத்துல கடுப்பா இருக்கும், பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நியூவான கிரிக்கெட் கேம் ட்ரை பண்ணணும்னா இந்த ஒரு ட்ரீம் கிரிக்கெட் 25 வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற கேம் தான் வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 3. கேமோட சைஸ் உங்களுக்கு 675 MB வரும். டாப் 3 கிரிக்கெட் கேம்ஸ்னு கூட லிஸ்ட் போட்டாலும் அதுல கண்டிப்பா இந்த ஒரு WCC 3 கேம் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு பயங்கர ஃபேமஸான கிரிக்கெட் கேம். என்னதான் பழைய கேமா இருந்தாலும் தொடர்ந்து தரமான அப்டேட்ஸை இந்த கேம்குள்ள இறக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜில உருவான ஒரு தரமான கிரிக்கெட் கேம் தான் இந்த ஒரு WCC 3. கேம் பிளேலாம் சொல்லவே வேணாம், ஏன்னா அவ்வளோ ரியலிசமா இந்த கேம்குள்ள கொடுத்துருப்பாங்க. இதுக்கான காரணமே இந்த கேம்குள்ள இருக்க அனிமேஷன்ஸ் எல்லாம் மோஷன் கேப்சர் பண்ணி தான் இந்த கேம்குள்ள வச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த கேம் உங்களுக்கு பயங்கர பக்காவா இருக்க போகுது. கேம்குள்ள கெரியர் மோட் கூடவே 2020 ODI மாதிரியான டெஸ்ட் மேட்சஸும் இந்த கேம்குள்ள இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இது கூடவே 400+ மேட்சஸ் இந்த கேம்குள்ள இருக்கு. இது கூடவே 25 சீரீஸையும் ஸ்டன்னிங்கான கட்சீன்ஸோட இந்த கேம்குள்ள கொடுத்துருக்காங்க. இன்னுமே இந்த கேம்குள்ள இருக்க சிறப்பான விஷயம் என்னன்னா கேம்ல உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு ப்ரொஃபஷனல் கமெண்ட்ரிஸும் இருக்கு. என்னதான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கேம்குள்ள இருந்தாலும் இந்த பே டு வின் கான்செப்ட் இந்த கேம்குள்ளேயும் இருக்கு.
அதுதான் எனக்கு இதுல பிடிக்காத விஷயமே. மற்றபடி உங்களோட கிரிக்கெட்டிங் ட்ரீம்ஸை ரியாலிட்டிக்கு கொண்டு வர்ற ஒரு செம்மையான கிரிக்கெட் கேம் தான் இந்த ஒரு WCC 3. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4வதா பார்க்க போற கிரிக்கெட் கேம் தான் சாம்பியன்ஸ் கிரிக்கெட் லீக் 25. அதாவது 2025 கேமோட சைஸ்னு பார்த்தோம்னா 554 MB வரும். ஸோ கரண்ட் டைம்ல இந்த ஒரு கேம் ஆடுறதுக்கான ஒரே ரீசன் சொல்லணும்னா இந்த கேமுக்குள்ள 2025 IPL டோர்னமெண்ட் இருக்குங்க. அதுக்காகவே இந்த கேமை நீங்க இப்ப பிளே பண்ணலாம். உங்களுக்குனே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இந்த கேமுக்குள்ள கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். லெஜெண்டரி சச்சின் மாதிரியான பெரிய பிளேயர்ஸ்லாம் இந்த கேமுக்குள்ள இருக்காங்க. IPL தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்த கேமுக்குள்ள சாம்பியன்ஸ் டிராஃபி 2025, CCL வேர்ல்டு கப் மாதிரியான நிறைய ஐகானிக் டோர்னமெண்ட்ஸ் இந்த கேமுக்குள்ள இருக்கு. இது கூடவே ப்ரொஃபஷனல் கமெண்ட்ரி இந்த கேமுக்குள்ள இருக்கு. அப்புறம்னு பார்த்தோம்னா இந்த கேமுக்குள்ள இருக்க அந்த பிளேயர்ஸோட டீடைல்ஸ், அந்த ஸ்டேடியமோட அட்மாஸ்பியர், ஆடியன்ஸோட மூவ்மெண்ட்ஸ்னு எல்லாமே இந்த கேமுக்குள்ள டீடைல்டா பக்காவா இருக்கு. இது கூடவே கேம் மோட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த குயிக் மேட்சஸ், லீக்ஸ், அப்புறம் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த கேமுக்குள்ள இருக்கு. லைக் T20 இந்த மாதிரி. இது கூடவே முன்ன சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025, IPL 2025 எல்லாம் இந்த கேமுக்குள்ள இருக்கு. ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு பெஸ்டான கிரிக்கெட் கேம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற கேம் தான் ரியல் கிரிக்கெட் 24. கேமோட சைஸ் உங்களுக்கு 673 MB வரும். பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு செம்ம ரியலிஸ்டிக்கான கிரிக்கெட் கேம். ரியல் கிரிக்கெட்னு சும்மா பேர் மட்டும் வைக்காம இந்த கேமுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஃபீல்டிங், கேச்சிங் அனிமேஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு ரியலா கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து பேட்டிங் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கு. பாலை பேட்ல அடிச்சு பறக்க விட்டீங்கன்னா சும்மா கதற சம்பவமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே நிறைய பேர் ஆடுற ஒரு செம்மையான கிரிக்கெட் கேம்னா அது இந்த ரியல் கிரிக்கெட் 24 தான். அது மட்டும் இல்லாம இந்த கேமுக்குள்ள மட்டும் 250க்கு மேல அபிஷியல் லைசன்ஸ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமுக்குள்ள எக்கச்சக்கமான பேட்டிங் ஷாட்ஸும் இருக்கு. கேம்ல இருக்க ஃபீல்டிங் அப்புறம் கேச்சிங் அனிமேஷன்ஸ், பேட்டிங் ஷாட்ஸ் எல்லாமே இந்த கேமுக்குள்ள மோஷன் கேப்சர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த கேமுக்குள்ள இருக்க கட்சின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு பயங்கர ரியலா அவ்வளவு உயிரோட்டமா இருக்கும். இனிமே இந்த கேமுக்குள்ள தரமான விஷயம் என்னன்னா இந்த கம்யூனிட்டி மாட்ஸ் ஃபீச்சரும் இந்த கேமுக்குள்ள இருக்கு. அது என்ன ப்ரோ கம்யூனிட்டி மாட்ஸ் ஃபீச்சர்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜிடி கேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த கேமுக்குள்ளேயும் மாட்ஸ் இருக்கு. இந்த கேமுக்குனே தனியான மாடர்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்க நிறைய தரமான மாட்ஸ் எல்லாம் இந்த கேமுக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான மாட்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்றது மூலமா உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கேமுக்குள்ள என்ன வேணாச்சும் மாத்திக்க முடியும். முக்கியமா கேமுக்குள்ள இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமா உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான மாட்ஸை கேம் சைட்ல இருந்தே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது பெரிய விஷயம். அந்த மாதிரியான கம்யூனிட்டி மாட்ஸ் ஃபீச்சரும் இந்த கேமுக்குள்ள இருக்கு. இன்னும் சொன்னா சொல்லிட்டே போலாம், அவ்வளவு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஒரு கேமுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ரியல் கிரிக்கெட் 24 கேம்ல ரியல் டைம் மல்டிபிளேயர் இருக்கு. இது கூடவே டோர்னமெண்ட்ஸ் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் அப்புறம் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ், அதுல இந்த மாதிரி RCPL 2022, வேர்ல்டு கப் 2023, வேர்ல்டு டெஸ்ட் சேலஞ்சஸ்னு எக்கச்சக்கமான டோர்னமெண்ட்ஸ் இந்த கேமுக்குள்ள இருக்கு. ஒரு சம்பவம் பண்ற மாதிரி ரியலான கிரிக்கெட் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ரியல் கிரிக்கெட் 24 கேம் உங்களுக்கு தான் ஒரு பெஸ்டான கேம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா கேமர்ஸ், இந்த ஒரு வீடியோ. ரீசெண்டா பர்சனலா நானே ப்ளே பண்ண ஒரு டாப் 5 பெஸ்டான கிரிக்கெட் கேம்ஸை தான் இந்த ஒரு வீடியோல லிஸ்ட் போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்ல ஏதாவது நல்ல கிரிக்கெட் கேம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படியும் போக தான் போறீங்க, ஸோ சும்மா போகாம உங்க கேங்ல இருக்க கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஃபன்னி கேம்ஸ். பாய். அடுத்த கேம் இதில் பார்க்கலாம்.